ஆகஸ்ட் 24. சர்வ பூமியின் சர்வரோக நிவாரணி. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. ஆதியாகமம் 7:22. நோவாவின் பேழைக்கு வெளியே இருந்த ஏராளமான ஜனங்கள் தண்ணீருக்கு மேலே தங்களை உயர்த்தி தண்ணீரை விட்டு வெளியே வரும்படி தத்தளித்து பிரயாசப்பட்டிருந்திருக்க கூடும். ஆனால் எவ்வளவு அதிகமாக அவர்கள் முயற்சித்திருப்பார்களோ அவ்வளவு அதிகமாக தண்ணீருக்குள் அமிழ்ந்து போயிருப்பார்கள். இன்றைக்கும் அநேகர் தங்கள் சொந்த முயற்சிகளினால் தங்களை உயர்த்தி கொள்ள அல்லது காப்பாற்றிக் கொள்ள பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் முடிவில் பயங்கரமான குழி, உளையான சேறு ஆகியவற்றின் ஆழங்களில் தாங்கள் சிக்கிக் கொண்டிருப்பதாக அவர்கள் கண்டு கொள்ளுகிறார்கள். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கர்த்தராகிய இயேசு கூறியிருக்கிறார். வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கெல்லாம் கர்த்தராகிய இயேசுவே சர்வலோகத்தின் சர்வரோக நிவாரணியாக இருக்கிறார். மெய்யானதும் நிலைத்திருக்கக்கூடியதுமான சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் ஆகியவற்றின் ஒரே ஊற்று அவர் மாத்திரமே. நண்பனே, உன்னுடைய பாவங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் உன்னை அமிழ்த்தி கொண்டிருக்கிற பாரங்களிலிருந்தும் அதிகரித்துக் கொண்டிருப்பது போல் தோன்றும் உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்தும் நீ விடுதலையாக்கப்பட வேண்டுமா? பேழைக்குள்ளே வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என அவர் உன்னை பரிவுடன் அழைக்கிறார். கர்த்தராகிய இயேசு அழைக்கும் போதே நீ அவரிடம் வருவாயாக. அதிக தாமதமாக முன் நீ வா. நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே இருந்தார். கதவு அடைக்கப்பட்ட பின் தட்டி கொண்டிருந்தவர்களுக்கு இனி காப்பாற்றப்படுவதற்கு வழியின்றி அதிக தாமதமாகிவிட்டது. அன்பான வாசகரே, நீர் இப்போது கிருபையின் காலத்தில் இருக்கிறீர். கிருபையின் வாசல் வெகு விரைவில் அடைக்கப்படும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நாமத்தை புகழ்ந்து